அட பாவிகளா, பேசி பேசியே ஒருத்தனை தற்கொலைக்கு தூண்டி விட்டுருக்கீங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. சைபர் புல்லி அப்படின்றத வந்து நம்ம நிறைய சம்பவங்கள் சமீபத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்க மேலே உள்ள வன்மத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் மூலமாகவோ இல்லை மெசேஜ் பண்ணுறது மூலமாகவோ கேவலமான வார்த்தைகளை வந்து பேசி அந்த நபரை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரு 2-3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு உச்சக்கட்ட கொடுமையாக நம்ம பிரியாணி மேன் அவர்கள் வந்து ஒரு லைவ் வீடியோவில், அவருடைய சேனலில் போட்ட ஒரு லைவ் வீடியோவிலேயே ஹேங்கிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாரு. அது வந்து அவர் சும்மா பண்ணாரோ இல்லை வந்து சீரியஸாக பண்ணாரோ, பட் அது பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. தற்கொலை எதற்குமே தீர்வாகாது அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு எதுக்காக பிரியாணி மேன் அப்படி பண்ணார் அப்படின்ற விஷயம் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூடியூபர்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய சண்டைகள் இப்போ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே நியூஸ் சேனலுக்கு வரைக்கும் போய் அரசியல் சார்ந்த பதிவுகள் போடுறவங்க கூட இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஒரு 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒன்று டெய்லர் அக்கா பற்றி, இன்னொன்று இர்ஃபான் பற்றி, பிரியாணி மேன் பற்றி. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அட்வொகேட் விக்னேஷ். இவர் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார். இந்த பக்கத்தில் நான் காட்டுற நபர் A2D நந்தா. இவர் யாருன்றது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோல்ஜர் படை இருக்கு. இவர் வந்து டெய்லர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது டயாலோ டிசைன்ஸ் அப்படின்ற அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே யாரை எதிர்த்து வீடியோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மேன். பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒற்றை நபர் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பலரையும் பேச வச்சுட்டாரு அப்படின்றது மட்டும் உண்மை. நம்மளே வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். போன வீடியோவில் நான் பிரியாணி மேனை பற்றி நானே வந்து 2-3 விஷயங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். ஏன்னா இர்ஃபானுக்கு பதில் கொடுக்குற வீடியோவில் பிரியாணி மேன் வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருந்தார். ஏகப்பட்ட பாடி ஷேமிங் வந்து அதில் இருந்துச்சு. அது ரொம்ப தப்பு. யாரையுமே நம்ம பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. பொதுவாக காக்கா கூட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்பலாக இருக்கக்கூடிய காக்காவில் நீங்கள் ஒரு காக்கா மேலே கள்ள தூக்கி அடித்தா கூட சுற்றி இருக்கிற எல்லா காக்காவும் என்ன பண்ணுன்னா கத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அந்த குரூப்பில் ஒருத்தருக்கு அடிப்பட்ட உடனே எல்லாருமே வந்து துடிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே லைனாக வந்து யார் அந்த கல்லை அடித்தானோ அவனை கொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கொத்திக்கிட்டு இருக்க ஆட்கள் தான் A2D நந்தா. அதுக்கப்புறமா இன்னும் சில ஆட்கள். யார் கொத்து வாங்குறான்னா பிரியாணி மேன். என்ன நடந்துச்சு? அட்வொகேட் விக்னேஷ் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை வந்து நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போவோம். அதாவது அந்த ஆக்சிடெண்ட், இர்ஃபான் யூஸ் பண்ண அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு அம்மா இறந்து போனாங்க. அதனுடைய கேஸ் அப்டேட் பற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஏன்னா அவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கேஸினுடைய அப்டேட் சொல்லுங்கள், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அதனால் வந்து அவர் போட்டிருந்தார். மனுஷன் அப்படியே வந்து டைரெக்டாக முட்டு கொடுக்கல, ஒரு மாதிரி இன்டெரக்டாக முட்டு கொடுத்து இர்ஃபானுக்கு வந்து பேசிட்டு போயிட்டாரு. பிரியாணி மேன் மேலே தான் மிஸ்டேக்குன்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டார். என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம நம்ப முடியும். அவர் வந்து ப்ரூஃப் காட்டுறாரு, எவிடன்ஸ் காட்டுறாரு, இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. போலீஸ் வந்து எஃப்ஐஆரில் என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். எஃப்ஐஆரில் வந்து கிளியராகவே எழுதியிருக்காங்க, இர்ஃபான் வந்து அங்கே வெயிட் பண்ணார், அங்கே பண்ணார், இது பண்ணார், இதெல்லாம் வந்து கிளியராக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இப்போ என்னன்னா, இர்ஃபான் அந்த இடத்துல வெயிட் பண்ணாரா இல்லையான்றதை மட்டும்தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்களே தவிர்த்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கான விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றியே பேசலை. கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இனிமேல் ட்ரையல் வந்தால் தான் வந்து என்ன நடக்குன்றது தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் அவர்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கி காசு தான் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் தெரியாத நபர் கிடையாது. காசு கொடுத்தா எஃப்ஐஆர் கூட மாறும். அது வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா அதிகாரிகளும் நல்லவர்களும் கிடையாது, எல்லாருமே வந்து கெட்டவர்களும் கிடையாது. நேர்மையான ஆட்கள் இருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் இருக்கிறது உண்மைதானா? இப்போ இர்ஃபான் வந்து அவர் கார் ஓட்டுறாரோ இல்லை அவங்க மச்சான் கார் ஓட்டுறாரோ, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க போன வருஷம். அந்த இர்ஃபானுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு. கல்யாணம் ஆகும்போது நடந்த ஆக்சிடென்ட், இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இந்த ஒரு வருஷமாகவே இந்த கேஸ் இன்னும் பெண்டிங்லேயே நிற்கிது. அதுக்கான காரணம் என்ன? ஏன் நடக்கலை? இவர் விக்னேஷ் வந்து அந்த வீடியோவில் ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். இந்தியாவில் வருஷத்துக்கு இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு நாளைக்கு இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, இது எல்லாத்துக்கும் இதை பற்றி எல்லாமே நம்ம பேசணும், நம்ம இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்த விக்னேஷ் அவர்கள் சொல்கிறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவர் இந்த மாதிரி பேசுவாருன்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார், இந்தியாவில் டெய்லியும் ஆக்சிடென்ட் நடக்குது சார், ஒத்துக்கலாம். இவர் என்னன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் காரணம் ரோடு சரியில்லையா.
ரோடு சரியாக போட மாட்டுறாங்களாம், லைட் இல்லையா, இவர் அப்படியே மாத்துறாரு. ரோடு சரியில்லை, அதனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம அதெல்லாமே பேசலாமே. கண்டிப்பாக நிச்சயமாக அது எல்லாமே நம்ம பேசணும். அப்போ இதை பேசக்கூடாதா? இர்ஃபான் பற்றி யாருமே பேசக்கூடாதா? இர்ஃபான் பண்ணதுக்கு பேரும் ஆக்சிடென்ட் தானே. ரோடு சரியில்லை அப்படின்னு நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணுறீங்க. அந்த ரோடு சரி இருக்குதோ சரி இல்லையோ, காரில் வர்றவங்க நிதானமாக வரணுமா இல்லையா? அவங்க குடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது யாருக்கு தெரியும்? போலீஸ் செக் பண்ணாங்களா? அது எஃப்ஐஆரில் இருக்கா? உண்மையான ரீசன் எழுதப்பட்டிருக்கா? இர்ஃபான் அந்த காரில் இருந்தாரா இல்லையா? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. ஸோ ஒரு இறப்பு நடந்திருக்கு, அந்த இறப்புக்கான நீதியை தான் வந்து ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு பொதுவான அட்வொகேட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, பெட்டர் நேஷன் பெட்டர் சிட்டிசன் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னும் போது விக்டிம் பக்கத்தில் தான் நீங்கள் நிற்கணுமே தவிர்த்து நீங்கள் முட்டு கொடுக்கக்கூடாது. சாஃப்ட் முட்டு இது, அது வந்து ரொம்ப ஹார்டு முட்டு கிடையாது, சாஃப்ட் முட்டு. ஒருத்தர் பயங்கரமான ஹார்டு முட்டு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நெக்ஸ்ட் வருவோம். ஸோ இப்படி வந்து அட்வொகேட் விக்னேஷ் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கிறாரு. ஆக்சிடென்ட் நடக்கிறதே நம்மளால ஏற்றுக்க முடியாது, ஆனால் எல்லா ஆக்சிடென்ட்டும் பேசணும். அதே மாதிரி இர்ஃபான் பண்ண ஆக்சிடென்ட்டாகவே இருந்தாலும் பேசணும். அதுக்கான நீதி என்ன, இறந்த வீட்டுக்கு என்ன என்ன இழப்பீடு கொடுத்துருக்காங்க, இது தெரியணும் சார் மக்களுக்கு. ஏன்னா ஒருத்தன் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி பண்ணுற மிஸ்டேக்ஸ் இதுவே காமனாக ஒருத்தன் வந்து ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த சட்டம் என்ன மாதிரி வளைஞ்சு கொடுக்குது, இதே பணம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த சட்டம் என்ன மாதிரி வளைஞ்சு கொடுக்குதுன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது அட்வொகேட் விக்னேஷ் அவர்களுக்கு தெரியாதா? ஸோ இதுதான் வந்து கேள்வி. காசு இருக்கிறதுனாலையும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனாலையும் தான் இர்ஃபான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்குலாம் வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லையோ சொசைட்டியில் அப்படின்ற ஒரு காமனான கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. வருவோம் நெக்ஸ்ட்டு. இன்னும் இந்த வீடியோ நிச்சயமாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மன்னிச்சிருங்க. இவர் வந்து இர்ஃபானுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்டான முட்டு ஒன்று கொடுத்தாரா? இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார், இவர் பேர் வந்து A2D நந்தா, நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து பயங்கரமான முட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வீடியோ போட்டிருந்தாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாலு டிசைன்ஸ். அதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா டெய்லர் அக்கா. இவங்களே ஒருத்தருக்கு பேரை வச்சு அந்த அக்கா இந்த அக்கான்னு வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவங்கள ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவை திறந்தாலே அக்காசுடைய அட்டகாசம் தான். அவங்களுக்காக நடக்கக்கூடிய சண்டைகள் இங்கே ஜாஸ்தி. இர்ஃபானுக்கு ஆரம்பித்து இன்னைக்கு டெய்லர் அக்காவுக்கு வந்து நிற்கிது யூடியூபர்ஸனுடைய சண்டை. இவர் வந்து அவருடைய வீடியோவில் ஸ்கேம் பண்ண விஷயங்கள்லாம் உண்மையா பொய்யா, யார் சொல்கிறது உண்மை, அதாவது பிரியாணி மேன் சொல்கிறது உண்மையா இல்லை தயாலு டிசைன்ஸ் அந்த ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கே ஏகப்பட்ட கேள்விகள் அந்த வீடியோவில் வந்து வந்துருச்சு. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பிரியாணி மேன் வந்து வச்ச ஒரு அக்யூசேஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை இவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களோ, யார் இந்த டயாரோ டிசைன் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய கோர்சஸ் எல்லாமே ரெக்கார்டட் கோர்சஸ். அந்த கோர்சஸ்க்கு வந்து அவங்க வாங்கக்கூடிய காசு வந்து ஜாஸ்தியாக இருக்குது, 5500 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இல்லை, சர்டிஃபிகேட்டில் வந்து ப்ராப்பர் அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். ஜிஎஸ்டி நம்பரே இல்லாமல் அவங்க வந்து ரெசிப்ட் தராங்க. ஸோ அது வந்து ஜிஎஸ்டி ப்ராப்பராக அவங்க கட்டுறாங்களா, நான் கட்டுற பணம் வந்து தயாலு டிசைன்ஸ்க்கு போகுதா இல்லை அவங்க அம்மா நடத்தக்கூடிய சிந்திகா ட்ரஸ்ட்டுக்கு போகுதா, ட்ரஸ்ட்டுக்கு போகக்கூடிய பணத்துக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இதை யூஸ் பண்ணி ஒரு வேளை டேக்ஸ் கட்டாமல் அவங்க வந்து தப்பிக்கிறாங்களோ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பிரியாணி மேன் சொல்லியிருந்தாரு. இந்த நந்தாவுக்கு வேற வேலையே இல்லாமல் பிரியாணி மேன் வந்து டெய்லர் அக்கா பற்றி போட்ட வீடியோவில் இது பொய்யா சரியா அப்படின்றத உட்காந்து ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். ஏன்னு தெரியல. அந்த வீடியோவில் பிரியாணி மேனை வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணுற மாதிரி தயாலு டிசைன்ஸ் மேலே தப்பே கிடையாது, இவர் தான் எதையுமே வந்து டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணாமல் மொட்டத்தனமாக போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தயாலு டிசைன்ஸ் வந்து ஒரு தங்கமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, பிரியாணி மேன் வந்து அறிவே இல்லாமல் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாருன்ற மாதிரி முடிச்சுட்டார். பிரியாணி மேன் வந்து முக்கியமாக ஒரு வச்ச அக்யூசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாலு டிசைன்ஸினுடைய அப்பா வந்து ஒரு எம்சி கவுன்சிலர், அதுவும் கரண்ட் பார்ட்டி டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர். டெய்லரிங் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் முக்கியமாக கற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக அஃபோர்ட் பண்ணும்போது அதை வந்து இவர் தயாலுவோடைய அப்பா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் அவருடைய பொண்ணு வந்து ஒரு கோர்ஸை வந்து இவ்வளவு காஸ்ட் வச்சு இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை யார் கற்றுப்பா, காசு பணம் இல்லாமல் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தானே கற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இதுக்கு நந்தா வந்து ஒரு முட்டு கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இப்போ ஒரு பையன் ஹோண்டா ஷோரூம் வச்சிருக்கான்,
இவர் சொல்றாரு ஹோண்டா ஷோரூம் ஒரு பையன் வச்சிருக்கான் அப்படின்னா அவனுடைய அப்பா வந்து ஒரு கவுன்சிலரா இருக்காரு, கவர்மெண்ட்ல பைக் வாங்குறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க, அப்பனா அந்த பையன் வந்து என்ன பண்ணணும், அந்த கடையை மூடிட்டு போயிடணுமா அப்படின்ற ஒரு கம்பாரிசன். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் பிரியாணி மேன் வைக்கக்கூடிய கம்பாரிசன் வந்து லாஜிக்கே இல்லாத கம்பாரிசன். அப்ப இந்த கம்பாரிசனுக்கு பேர் என்ன? கவர்மெண்ட் வந்து ஸ்கூட்டி வாங்குறதுக்கான மானியத்தை தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து ஸ்கூட்டியை தயாரிக்கிறதுக்கான மானியத்தை கொடுக்கல. எப்படி நீங்க வந்து இதெல்லாம் கம்பேர் பண்றீங்க? மானியத்தை வாங்கி நான் போய் என்ன பண்ண முடியும்? ஒரு ஹோண்டா ஷோரூம்ல தான் நான் ஸ்கூட்டியை வாங்க முடியும். அந்த 20,000 வச்சு நான் ஸ்கூட்டி தயாரிக்க முடியும். இவர் சொன்னதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் எங்கன்னா கொஞ்சமாவது வந்து சம்பந்தம் இருக்கா? ஏ டு டி நந்தா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்றதுக்காக நீங்க என்னமோ வந்து பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் மாதிரி நீங்களே வந்து இப்படி பேசுறீங்களே ஏன்? இதெல்லாம் விட அடுத்த ஒரு கம்பாரிசன் ஒன்று பண்ணாரு பாருங்க நம்ம ஏ டு டி நந்தா. அதாவது ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருக்கான் அப்படின்னா ஏன் அம்மா உணவகம் இருக்குல்ல, நீ எதுக்கு ஹோட்டல் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டார். இதை கேட்டு நான் அப்படியே வந்து மெய் மறந்து போயிட்டேன். எப்படி இதெல்லாம் வந்து இவர் யோசிக்கிறாரு? அம்மா உணவகம் அப்படிங்கிறது வசதி வாய்ப்பே இல்லாமல் ரோட்டில் வந்து நிறைய பேர் வீடு இல்லாமல் வந்து ஹோம்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பயன்பெறக்கூடிய ஒரு இடம் தான் அம்மா உணவகம். 5 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு 10 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா 2 சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு நாளைக்கு எனக்கு 100 ரூபாய் சம்பளம், 100 ரூபாய்க்கு கூலி வேலை போகிறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா தான் இந்த அம்மா உணவகம். இது கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்கீம். ஹோட்டலுக்கு யார் போவாங்க? கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்கலேருந்து பணக்காரங்க வரைக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். இது வசதிக்கேற்ப போகும் இடம். இதுவும் தயாலுடைய கோர்ஸும் ஒன்றா. ப்ளஸ் இவர் வந்து R&D ரொம்ப நாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அந்த அளவுக்கு R&D பண்ணி பேசுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி வந்து இஷ்டத்துக்கு நீங்க வந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இப்போ வளரக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாருமே வந்து முடங்கி போயிடுவாங்க, அவங்களால வர முடியாது. ஒரு ஆண்டர்பிரனருக்கு தான் இவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதாக ஏ டு டி பேசுறாரு. இதுல பிரியாணி மேன் சொன்ன விஷயம் என்னன்னா, கோர்ஸை வந்து நீங்க கொஞ்சம் கம்மி ரேட்ல கொடுக்கலாம், இவ்வளோ அதிகமான ரேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருக்கார் பிரியாணி மேன். அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து கோர்ஸ் வந்து கம்மி ரேட்டில் கொடுக்க முடியும் உங்களால். நீங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இது நான் பிஸ்னஸ் மோட்டிவோடு தான் பண்ணுறேன், ஒரு ப்ராஃபிட்டபிள் விஷயத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வைக்கிறது தான் விலை, ஒத்துக்கிறோம். ஆனால் இதை ஏ டு டி சொல்லலாமா? ஏன் சொல்லலாமான்னு கேட்குறேன். அப்படின்னா ஒரு பொண்ணு வீடியோவை நான் பார்த்தேங்க. இந்த தயாலு பற்றி நான் முதல்ல ஒரு வீடியோ போடும்போது நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது தயாலு கிட்ட கோர்ஸ் படித்த ஒரு பொண்ணு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சேம் தயாலு என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கிறது, சாரீஸ் தைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த கோர்ஸை வந்து கம்மி ரேட்டுக்கோ ஃப்ரீயாகவோ நான் கொடுக்கலாம் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் நான் வந்து தயாலு கிட்ட கற்றுக்கும் போது 5,500 கட்டியே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு கோர்ஸுமே வந்து அந்தளவுக்கு நான் வந்து பணம் போட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அவ்வளோ காசு போட்டு கற்றுக்கிட்டேன், நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும், நான் ஏன் கம்மி பட்ஜெட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடியோவில் பேசுது. இதுதான் இங்கே பிரச்சனை. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு 50,000 ரூபா நான் செலவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னா அது மூலமாக நான் கற்றுக்கிட்டு அதை நான் இன்னொரு நபருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன்னா நான் லாப நோக்கத்தோடு தான் பண்ணுவேன். எனக்கு இன்னொருத்தவங்களுக்கு வந்து எனக்கு அந்த மைண்ட் செட் வராது. நான் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நான் அவனுக்கு ஏன் வந்து ஓசியில் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி தான் எல்லாருடைய தாட்டும் வரும். இது தான் பிரியாணி மேன் சொல்ல வர்றது. இந்த வீடியோவில் நான் பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் சம்பந்தமே இல்லாமல் இதில் ஏ டு டி நந்தா எதுக்கு உள்ளே வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா இந்த வீடியோ போட்டு எத்தனை நாட்கள் ஆகுது? 4 வாரம், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் கழிச்சு ஏ டு டி நந்தா இப்போ இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன். ஏ டு டி நந்தா அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரர் வைக்கக்கூடிய விலை தான் விலை. அவங்க வந்து அது எவ்வளோ விலைக்கு வேணாலும் அவங்க வச்சுக்கலாம். அது ஒர்த்தாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய கோர்ஸ் ஒர்த்தாக இருக்குன்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸுக்கு அவங்க வந்து வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம், அதில் நம்ம தலையிட முடியாது, நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுன்னு இதே ஏ டு டி நந்தா சொல்கிறார். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நிறையா அவங்க பேசின வீடியோஸ்லாம் வச்சு நான் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா இவங்களை பற்றி நம்ம பேசினாலே காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய சேனலுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரைக்குமே வந்திருக்கு. அதனால நான் வீடியோஸ் யூஸ் பண்ணல. பட் ஒரே ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இதோட பிரைஸ் எவ்வளோ, அதோட பிரைஸ் எவ்வளோ? TTF GPS வந்து நம்ம வந்து 3,500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். பட் இந்த வடக்கு ஜிபிஎஸ் எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Track9 GPS அப்படின்னு டிவைஸ், சிம், சாஃப்ட்வேர், ரிலே, அது மட்டும் இல்லாமல் 1 year ரீசார்ஜ், இது எல்லாம் சேர்த்து 2,700 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. என்ன ப்ரோ, ரெண்டுமே ஒரே ஹார்ட்வேரா இருக்கா? 2,700 ரூபாய்க்கு வடக்கு நம்பர் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து TTF மட்டும் ஏன் ரேட்டு விற்காரு? இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இதே ஏ டு டி நந்தா வந்து TTF வாசன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார்.
அதாவது அந்த ஜிபிஎஸ் பற்றி, டிடிஎஃப் வாசன் கடையில் ஒரு ஜிபிஎஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜிபிஎஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு வடக்கு நண்பர் வந்து ஒரு இதே ஜிபிஎஸை வந்து கொடுக்குறாரு. அந்த ஜிபிஎஸ் கூட என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ரிலே இருக்குது, சிம் கார்டு இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜ் இதோட சேர்த்து 2200 கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டிடிஎஃப் வாசன் வெறும் அந்த ஜிபிஎஸ் டிவைஸை மட்டுமே 3500 கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். யார்? இதே ஏ2டி நந்தா. அது எப்படி சார் டிடிஎஃப் வாசனுக்குனா வந்து ஒரு ரூல்ஸு, தயாலு டிசைனுக்குனா ஒரு ரூல்ஸா? இல்லை, எனக்கு புரியல. டிடிஎஃப் வாசன் தான் வந்து அவர் எங்கேருந்தோ வாங்கி கொண்டு வந்து அவர் லேபிளை ஒட்டி கொடுக்குறாரோ என்ன பண்ணுறாரோ, அவருடைய சொந்த பொருள், அவர் ஓன் பண்ண காசு கொடுத்து வாங்கின பொருள், அதை அவர் எவ்வளோக்கு வேணாலும் விற்கலாமே. அதில் மட்டும் நீங்கள் ஏன் கம்பேர் பண்ணீங்க? டிடிஎஃப் வாசனுக்கு அவருடைய பொருளை எவ்வளோக்கு வேணாலும் விற்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. வாங்குறதும் வாங்காததும் மக்களுடைய விருப்பம். அப்போ இங்கே டிடிஎஃப்னா ஒரு கருத்து, தயாலு டிசைன்னா ஒரு கருத்து. நம்ம சமூகம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப கரிசனம் காட்டக்கூடிய ஒரு சமூகம். நந்தாக்கு தயாலு மேலே ரொம்பவே கரிசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாரு. இப்படி ஒரு பலத்த முட்டு வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது தயாலுக்கு. அந்த வீடியோவில் நந்தா ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி விற்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், நார்மல் ப்ளவுஸ் எவ்வளோ, வெட்டிங் ப்ளவுஸ் எவ்வளோ, சுடிதார் எவ்வளோ, இப்படி ஒன்றுத்தையும் பிரித்து வெளியில் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாப்புல. வெளியில் ஒரு டெய்லர் கிட்ட வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் வரும் ஒரு நார்மல் ப்ளவுஸ். இதே வந்து நம்ம ஒவ்வொரு அக்கேஷனுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, வெட்டிங் ப்ளவுஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் எல்லாமே நம்ம சேர்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் எல்லாமே மாறும். ஸோ நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் நீங்கள் தச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தயாலுக்கு கட்டின அந்த காசை நீங்கள் சம்பாரிச்சலாம். இது வந்து ரிட்டர்னபிள் ப்ராஃபிட் உள்ள ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு டீப்பாக போய் ஒருத்தர் ஏன் ரிசர்ச் பண்ணணும்? இந்த ஒரு சப்ப மேட்ரு இருக்கு. பிரியாணி மேன் அவருடைய வீடியோவில் தயாலுடைய சர்டிஃபிகேட் வச்சும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த சர்டிஃபிகேட் வேலிடா, அதாவது இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் அது வந்து வேலிடாக இருக்குமா, சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருப்பார். அதுக்கும் இவர் நந்தா வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி அவங்க வந்து எந்த அளவுக்கு தகுதி பெற்ற ஒரு நபர் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார். சர்டிஃபிகேட் யார் வேணாலும் கொடுக்கலாம், கவர்மெண்ட்டுடைய சீல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு யார் வேணாலும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா யார் வேணாலும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம் தான். அது வந்து யாருமே மறுக்கலை. வேலிடாக இருக்குமா? தயாலு டிசைன்ஸ் கிட்ட நான் இந்த கோர்ஸை படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொடுத்து நான் வேலை கேட்குறேன் அப்படின்னா அந்த வேலை எனக்கு கிடைக்குமா? அதுக்கான தகுதி அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்றதான் கேள்வி. பொதுவாகவே அப்படி தான். நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், நமக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தோம்னா அதுக்கு வந்து வேலிட் இருக்கா? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் எந்த காலேஜில் படிக்கிறேனோ அந்த காலேஜ் வந்து ஒரு மொக்க காலேஜாக கூட இருக்கலாம். அந்த காலேஜில் நான் படித்து ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தேன்னா வேலிடாக இருக்குமா? அதுதான் அங்கே பாயிண்ட்டு. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் வரான் அப்படின்னா அவனுடைய சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் வர ஒரு பையனுக்கு அவனுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் தான் அவர் கேட்டது. ஆனால் அதையும் வந்து நம்ம ஏ2டி வந்து எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியும் தேவையில்லை, கவர்மெண்ட் சீல் தேவையில்லை, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் தேவையில்லை, யார் வேணாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. யார் வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கறதுக்கான வேலிடிட்டி இருக்கணும்ல. மொத்தமாகவே அந்த வீடியோவில் நம்ம ஏ2டி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, ஒரு ஆண்டர்பிரனர் வந்து என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இப்படியான விஷயங்களை டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்குமே இந்தியாவில் சட்டங்கள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கு. ஏடிஜி இருக்கு அப்படின்னா அவங்க டேக்ஸ் கட்டணுமா வேணாமா, அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாமே அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு. அதாவது இவர் வந்து இந்த சிண்டிகா ட்ரஸ்ட்டுக்கு வந்து போகக்கூடிய பணங்கள் வந்து எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துக்கும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆடிட்டரை பிடிச்சி அவர்கிட்ட பேசி அதுக்கும் வந்து ப்ரூஃப் எல்லாம் போட்டிருக்கிறார். இப்போ எல்லாத்துக்கும் ரூல்ஸ் கவர்மெண்ட் வச்சிருக்கு, எத்தனை பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. 85% வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணணும் 1 இயரில் அப்படின்னு சொல்லிட்டு ஏ2டி சொல்கிறார். ஆமாம் பண்ணணும், ஆனால் சிண்டிகா பண்ணியிருக்கா? அதை நீங்கள் அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? பண்ணணும், ஓகே, அது சரி. இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு வந்து பதில் கிடையாது. ஆனால் பண்ணணுன்றத அவர் சொல்கிறார். ரூல் இருக்குன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினே. எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இர்ஃபானுக்கு அப்புறமா, இர்ஃபானை பற்றி பிரியாணி மேன் வந்து எப்போ வீடியோ போட்டாரோ அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வருது. யார்கிட்ட இருந்து? ஏ2டி கிட்ட இருந்து வருது. ஸோ இந்த வீடியோ வந்து இர்ஃபானுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன்.
இர்ஃபானும் ஏடிடியும் நண்பர்கள் தான். ஸோ வந்து ஃப்ரெண்டை தாக்கினோடனே வந்து இவருக்கு கோவம் வந்துருச்சு. மொத்தமாக பிரியாணி மேன் வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஏன்னா பிரியாணி மேன் ஒருத்தரை பற்றியும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. மொத்தமாக எல்லா ஆட்களும் சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. இதில் பின்னாடி சாட்டை துரைமுருகன், சாட்டை அப்படின்ற ஒரு சேனல், அதில் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரியாணி மேனை இப்போ தாக்குறதே வந்து டிஎம்கே ஐடி விங் தான், டிஎம்கே அன்அஃபிஷியல் ஐடி விங் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. என்ன இதில் ஆச்சரியம் அப்படின்னா, பிரியாணி மேனமே வந்து ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் அவருமே ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் தான். ஆனால் இந்த டிஎம்கேல அப்படின்னு வரும்போது இர்ஃபானா இல்லை பிரியாணி மேனா அப்படின்னு பார்க்கும்போது இர்ஃபானுக்கு தான் அங்கே மவுஸ் அதிகம். ஏன்னா இர்ஃபானுக்கு யார் கூட லிங்க் இருக்குது, கனிமொழி அவர்கள் கூட இருக்குது, உதயநிதி அவர்கள் கூட இருக்குது. ஸோ இப்படி பெரிய பெரிய ஆட்களோட லிங்க் வச்சிருக்கிறாரு இர்ஃபான். இப்போ இர்ஃபான் அவங்க பிடிச்சிப்பாங்களா இல்லை பிரியாணி மேனை பிடிப்பாங்களா? ஆப்வியஸாக இர்ஃபானை தான் பிடிப்பாங்க. ஏன்னா இர்ஃபான் வந்து அவர் வந்து ஆல்ரெடி டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறார். ஸோ டிஎம்கேலே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு அந்த ஐடியாலஜிக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவனால் யூஸ் இல்லை, இவனால் யூஸ் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லாருமே ரவுண்டு கட்டி பிரியாணி மேனை அடிக்கிறாங்க. இப்படி அடித்தா அடி தாங்க முடியாமல் தான் பிரியாணி மேன் என்ன பண்ணுறாரு, லைவ்லேயே வந்து சூசைட் அட்டம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாரு. அந்த லைவில் நீங்கள் பிரியாணி மேன் மூஞ்ச பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், கண்ணில் வந்து அந்த பிளாக் ஸ்பாட்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ தூங்காமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய முகங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஏடிடி நந்தா வந்து ஃபைனலாக வந்து என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாத பொண்ணு, பாவமான பொண்ணு அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு ஏடிடி நந்தா. ஸோ இவர் வந்து நினச்ச விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி மேலே எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவரை வந்து காணும். எனக்கு என்ன விஷயம் வந்து ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தாவுடைய வீடியோ எண்டில் வந்து ஒரு போர்ஷன் வந்து சேர்த்துருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுவும் ஒரு மிகப்பெரிய உருட்டு தான். என்ன சொல்லிட்டாரு டக்குன்னு, இந்த வீடியோ வந்து 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, இந்த வீடியோ எடிட் பண்ணி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே எனக்கு புரியல, எடிட் பண்ண வீடியோ அதில் வந்து இந்த பிட்டை வந்து இப்போ சொருவி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பிரியாணி கடைக்காரருக்கும் பிரியாணி சாப்பிடுவதற்கும் சண்டை, அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஏகப்பட்ட சண்டைகள். இது வந்து பொது பிரச்சனை. எது பொது பிரச்சனை? தயாலு டிசைன்ஸ் பற்றி அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு பிரியாணி மேன் சொன்னது பொது பிரச்சனையாம். இர்ஃபானுக்கும் பிரியாணி மேனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சண்டை என்பது பர்சனல் பிரச்சனையாம். நம்ம பர்சனல் பிரச்சனை பற்றிலாம் பேச தேவையில்லை, பேசக்கூடாது, அது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை. இது பொது பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் நம்ம பேசணும். ஏன்னா பெண்களுக்கு ஒன்றுனா வந்து ஏடிடி வேலை தாங்க முடியல, முக்கியமாக தயாளுக்கு ஒன்றுனோடனே ஏடிடி வேலை தாங்கிக்கவே முடியல. அது எப்படி எனக்கு புரியலை. ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, அது ஹிட் அண்ட் ரன்னு சொல்கிறாங்க, நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது, அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இது எப்படி வந்து பர்சனல் பிரச்சனையாகும்? பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும் முதல்ல நடந்த விஷயங்கள் வந்து பர்சனல் கிடையாது, அது பொது பிரச்சனை தான். ஏன்னா ஒரு அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க, ஒரு வீட்டில் ஒரு இழப்பு நடந்திருக்கு. இரண்டாவதாக ஒரு வீடியோ வந்து பிரியாணி மேன் போட்டார் பார்த்தீங்களா, அசிங்கமாக திட்டி பாடி ஷேமிங் பண்ணி, அதுவும் அவருக்கு இர்ஃபானுக்கு அப்புறமா தான் பிரியாணி மேன் போட்டிருக்கிறாரு, அது பர்சனல். ஆனால் இந்த ஆக்சிடென்ட் பற்றி போட்ட வீடியோ வந்து பர்சனல் கிடையாது, அது பொது பிரச்சனை தானே. அதை பற்றி ஏன் நந்தா பேசக்கூடாது? இப்போ தயாலுவா பிரியாணி மேனான்னு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி தயாலு தான் உண்மை, பிரியாணி மேன் பொய் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏன் இதே உங்களுடைய ஆர்என்டியை நீங்கள் இர்ஃபான் வெர்சஸ் பிரியாணி மேனுக்கு பண்ணக்கூடாது? இர்ஃபான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா? அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன நடந்துச்சு? இர்ஃபான் அந்த காரில் இருந்தாரா இல்லையா? அவங்க வந்து இடிச்சிட்டு நின்னாங்களா நிற்காமல் போனாங்களா? 15 நிமிஷம் நின்னுன்னு பெருமையாக பேசுகிறாரு இர்ஃபான். இதை பற்றி ஏன் வந்து இந்த ஏடிடி நந்தாவால் போட முடியல? ஏன்னா அவர் நண்பருக்கு ஒன்றுனா மனசு வலிக்குமா வலிக்காதா? ஸோ இவங்களே வந்து ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு இவங்களுக்குள்ளே இவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இவங்க யாரை முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை தான். ஏடிடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், பிரியாணி மேன் அவர் வந்து போட்ட ஒரு வீடியோ தப்பாக போனதுனால அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு வீடியோ போட்டாருன்ற மாதிரி சொன்னார். அதாவது அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பிரியாணி மேன் வந்து செக்ஷுவலைஸ்டாக வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசிட்டாரு. அதாவது டெய்லர் அக்காவுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் பேசியிருப்பார். அதில் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் போய் நீங்கள் வந்து உங்கள் பாடி எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுறீங்கன்ற மாதிரி பேசியிருப்பார். அதை தான் என்ன சொல்கிறாரு ஏடிடி, இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸை வந்து கொச்சப்படுத்தி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காம பார்வையாக பார்க்குறீங்க. ஓப்பனாகவே பேசுவோமே, பிரியாணி மேன் வந்து தயாலு வந்து காம பார்வையாக பார்த்து அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அவதூறு அள்ளி தெரிக்கிறீங்க அப்படின்னு ஏடிடி நந்தா சொல்கிறார். இவர் என்னமோ உத்தமர் மாதிரியும் இவர் தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரியும். தயாலு டிசைன்ஸினுடைய வீடியோஸை பார்க்குறதுல 190 பேர் வந்து அந்த பொண்ணை ரசிக்கிறதுக்காக மட்டும்தான் பார்க்குறானுங்க. அதுக்கான காரணம் அந்த பொண்ணுனுடைய அரைகுறை ஆடை தான்.
இது மறுக்க முடியாத உண்மை. எவனுமே வந்து இங்கே உத்தமம் கிடையாது, சரிங்களா? இது வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து எவனாலுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதே ஏ2டி நந்தாவும் தருணும் மதன் கௌரியுடைய சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஹவு டு ஏர்ன் இன் சோஷியல் மீடியான்ற மாதிரி ஒரு வீடியோ, சோஷியல் மீடியாவில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த டயாலோ டிசைன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த தருண் வந்து டெய்லர் அக்கா அப்படின்னுவாரு, மதன் கௌரிக்கு டெய்லர் அக்கானா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இவர் உடனே யாரு நம்ம ஏ2டி நந்தா ஃபிட் செக் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பிரியாணி மேன் அவருடைய வீடியோவில் தயாலுவோடைய வீடியோ பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரோ அதே ரியாக்ஷனை தான் இந்த தருண் அப்படிங்கிற அந்த நபரும் ஜிம் அண்ணனும் நம்ம ஃபேக்ட் செக் ஏ2டி நந்தா அவர்களும் அதே ரியாக்ஷனை தான் கொடுத்தாங்க. ஸோ இவங்களுமே அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா ரசிக்கிறாங்க தான். 10 பேர் கூட பார்க்க மாட்டான் அந்த பொண்ணுனுடைய அந்த டெய்லரிங் கோர்ஸை கற்றுக்கணுன்ற நோக்கத்தில் 10 பேர் கூட பார்க்க மாட்டான். 90 பேர் அந்த பொண்ணை ரசிக்க தான் பார்க்குறானுங்க. அதுதான் இவரும் பண்ணுறாரு, அதைத்தான் அவரும் பண்ணுறாரு. நம்ம சேனலில் பேசும்போது நம்ம அப்படியே உத்தமர் மாதிரி நம்ம பேசிக்கிறது, அடுத்தவன் சேனலில் போய் அந்த பொண்ணை அட்ரஸ் பண்ணும்போது ஃபிட் செக் தெரியுமா, டெய்லர் அக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அங்கே ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுறது. இது வந்து என்ன சொல்கிறதுனே நமக்கு வந்து தெரில. சரி, இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேங்க. இந்த வீடியோக்காக நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. நிறைய பேர் பேசியிருக்காங்களா, சரி ஒருத்தரும் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நான் பல பேருடைய வீடியோஸை பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. யாரை பற்றி போட்டிருந்தாங்க அப்படின்னா, டயாலோ டிசைன்ஸ்னுடைய அம்மாவை பற்றி ஒரு வீடியோ. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அந்த சேனலுடைய பேர் வந்து சிந்திகா 9. அது வந்து ஒரு 1.69 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸே யூடியூப் தான் போல. அந்த சேனலில் அவங்க அம்மா உட்காந்துக்கிட்டு முழுக்க அவங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல உடை அணியணும், அவங்க சொல்கிற விஷயங்கள் நான் வந்து அப்படியே சொல்கிறேன். ஒரு பொண்ணு அப்படின்னாலே வந்து ஒழுக்கமாக இருக்கணும். எதுலலாம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா, உடையில் ஒழுக்கம் வேணும், பேசுறதுல ஒழுக்கம் வேணும், பழகிறதுல ஒழுக்கம் வேணும். இப்படி பெண்ணுனாலே வந்து இந்த மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அப்போ தான் ஆண்கள் நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். பெண்கள் முக்கியமாக மறைக்க வேண்டிய 3 இடங்கள் வந்து ஒன்று மார்பகமா, இன்னொன்று இடுப்பு பகுதியா, அடுத்து கால் பகுதியா. இப்படி எல்லாமே யார் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க சிந்திகா அப்படின்ற அந்த நபர் போட்டுட்டு இருக்காங்க. தயாலோவுடைய அம்மா. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த அம்மா ஏன் பொண்ணு அறகுற ஆடைகளை வந்து வீடியோ போட விடுறாங்க? இதுதான் பணம். பணம் பத்தும் செய்யும். வெளியில் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, முதல்ல நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டியது உங்கள் பொண்ணுக்கு. நீ போடுமா, நீ வந்து ஜாக்கெட் தை, ப்ளவுஸ் தை, ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வந்து நீ ஒரு பொம்மைக்கு போட்டு நீ வந்து ஷோ பண்ணு, வீடியோ போடு. ஏன் உனக்கு போட்டு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இடுப்பு எல்லாமே தெரியுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அடுத்த வீட்டு பொண்ணு வந்து இந்த மாதிரி அடக்க ஒடுக்கமாக போகணும்னு சொன்னால் எப்படி இது எதுவுமே நீங்கள் பேச மாட்டீங்களா? நந்தா இவங்க கிட்ட என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு பேச மாட்டீங்களா? சரி, நந்தாவுக்கு இப்போ ஓப்பன் சேலஞ்ச். இர்ஃபான் வியூஸை பற்றி ஒரு வீடியோ போடணும். இர்ஃபானுடைய ஆக்சிடெண்ட்டை R&D பண்ணி அங்கே எக்ஸாக்டாக நடந்தது என்ன, பிரியாணி மேன் சொல்கிறது உண்மையா இல்லை இர்ஃபான் சொல்கிறது உண்மையானு உங்களால் வீடியோ போட முடியுமா? ஏன் தயாலுனவனே இப்படி வரைஞ்சி கட்டிட்டு வரீங்க? அப்போ ஏதோ இதில் உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த உள்நோக்கம் தான் என்னன்னு தெரியல. ஒருவேளை டைவர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ நம்மளுடைய சமுதாயத்தில் ஏகப்பட்ட கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டாக நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி நிற்கக்கூடிய ஒரு கொலை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வீட்டிலே வச்சு பொதுமக்கள் முன்னிலையில் வந்து பயங்கரமாக வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கேஸ் பற்றின ஒவ்வொரு விஷயமும் இன்ஃபர்மேஷனுமே வெளியில் ஒரு நாளும் வந்து பெரிய பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குது. அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எல்லா ஆட்களும் வந்து உள்ள இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் கவனிச்சுட்டு இருக்கும்போது இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சண்டை கிரியேட் ஆகுதோ, கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது. ஸோ பிரியாணி மேன் வந்து ஃபேக் அப்படின்னு சொன்ன ஏ2டி நண்பரே, நீங்கள் இர்ஃபானுக்கு வந்து ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இறுதியான கேள்வி. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து எதுவுமே வீடியோஸாக நான் காட்டல. நீங்கள் அந்தந்த சேனலில் போய் பாருங்கள், எல்லாமே இருக்குது. இதில் பிரியாணி மேன் சொல்கிறது உண்மையா, டெய்லர் அக்கா சொல்கிறது உண்மையா, இல்லை ஏ2டி நந்தா சொல்கிறது உண்மையான்றதுலாம் இங்கே மேட்ரு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேனல் வச்சுக்கிட்டு அதில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரை சொல்கிறேன்னா, இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறீங்க. இப்போ எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ஒருத்தரை கார்னர் பண்ணி
சைபர் புள்ளி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப மோசமான விஷயம், பலரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணி எவெல்லாம் வீடியோ போடுறானோ, குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏட்டுடைய எவெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணி வீடியோ போடுறானோ அவனுடைய கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள், அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க இந்த ஃபேன்ஸ், ஏட்டுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. 2-3 பேர் வந்து ஏட்டுடைய அப்போஸ் பண்ணி பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அபியூஸ் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் நடக்குதுன்றதை நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். சோஷியல் மீடியாலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்கணும், அது ஒவ்வொருத்தருடைய கடமை. நாளைக்கு நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், யாரெல்லாம் இந்த சைபர் புள்ளிலாம் பண்ணுறீங்களோ நீங்களே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு நபராக வரலாம், நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஏகப்பட்ட கண்டென்ட் எல்லாமே போடலாம், நீங்கள் மற்றவங்களை என்னெல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்களோ, எப்படிலாம் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறீங்களோ அது உங்களுக்குமே நடக்கும்போது அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும். இது சும்மா கிடையாது. ஒருவேளை அது பிராங்காகவே இருக்கட்டும், பிரியாணி மேன் வந்து லைவில் ஒரு விஷயத்தை துணிச்சலாக பண்ணுறாரு அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய இறப்புக்கு காரணமாயிடாதீங்க, ரொம்ப போட்டு அவங்கள வந்து இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா, அவர் பேசுகிறத பார்க்குறீங்களா, கடந்து போங்க. ஒருத்தருக்கு பிடிக்கலையா, அவர் பேசுகிறத பார்க்குறீங்களா, கடந்து போங்க. இதில் நாங்கள் தான் சம்பாதிக்க போகிறோம், கிரியேட்டர்ஸ் தான் சம்பாதிக்க போகிறோம், உங்களுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களோட வன்மத்தை காட்டாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பணம் தான் எல்லாமே. எங்கே பணம் இருக்கோ, எங்கே பதவி இருக்கோ, எங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, இங்கே வந்து தயாளுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. அதனால தான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து தயாளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அப்பட்டமாக தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா தெரியல எனக்கு தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதில் நம்மளோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.